சின்ன என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் கேமில் பஸ் சிமுலேட்டர் ஓட்ட போகிறோம். இந்த பஸ்ஸுக்கு செம பிக்கப் கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ்ஸு. ஆவரேஜ் ஒரு ஸ்கூல் பஸ்ஸு என்னமா அப்படி பிக்கப் இருக்குதுங்க. இதெல்லாம் சும்மா நமக்குலாம் அசால்ட்டு மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டேஜ் போகணுமா. 5 ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்போதுமே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க போக பார்ப்போம் எப்படியா இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேம்போகினி கார்லாம் வேணால் நம்ம 5 வின்ஸ் சேர்க்கணும். அதாவது 5 டைம் இந்த 5 ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு டைம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம பண்ணிவிடும். ஏன்னா ஐ எம் ஏ ப்ரோ டிரைவர் யூ நோ திஸ். யாரா அவன் யாரா ஆப்போசிட்டில் வரான். ரைட்டு நல்லா வழி விட்டு கரெக்டாக போகிறான் என் பையன். பரவாயில்ல சூப்பரு. நைஸு நல்லா போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் வரல. அப்பா இந்த பிரச்சனை வரலன்னு சொன்ன கரெக்டாக வந்து முட்டிட்டான். அது சரிடா. வா வளைக்கலாம் போகலாம் வா 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 வா. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரிட்ஜு வருது. வாங்க அப்படி சும்மா பிக்கப் பறக்குது. ஆனால் அதுக்கப்புறமா ஸ்பீடு இல்லை சுத்தமாக. ஓகே ஒரு வாட்டி கூட கீழே விழாமல் வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் 1 அதாவது ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு போக போகிறோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு. யாரா அவங்க அங்கே நிற்கிறது. இவன் நான் பின்னாடி எங்கே இருந்தா வந்தீங்க? சரி வாங்க பொறுமையாக போவோம். எல்லாம் லைனில் நம்ம ஏதோ ஒரு பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாட்டுக்கு. பின்னாடி ஒரு பஸ்ஸு வர பரவாயில்ல எல்லாம் நிப்பாட்டி வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண பார்த்துட்டுருக்காரு. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ண பார்த்து இப்போ நம்ம பஸ் லைட்டாக மாட்டிக்கிச்சு. பின்னாடி ஒருத்தர் நம்மள்கிட்ட இடிச்சிக்கிட்டு லைட்டாக அவன் ஒரு சைடு மட்டும் கொடுக்குறான், இவன் ஒரு சைடு மட்டும் கொடுக்குறான். இப்படி மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் என்னைக்கு தானே எல்லாம் போகிறது. டேய் வழி விடுங்கடா. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி பின்னாடி இந்த என்னடா நம்ம அடிக்கிறோம் அவங்களுக்கு யாருனான்னு பார்த்து பின்னாடி யாருங்க அவன் பின்னாடி இந்த முட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளும் யாரும் அடிக்கிறோம் போய் அதை அடிமாட்டான். அவன் ரீஸ்பான் அடிக்கிறான். அவனால் வர முடியாதா எப்படியோ ஒரு வழியாக ரீஸ்பான் அடிச்சிட்டான். போகலாம் போகலாம் வாங்க அவனை. ஓகே வாங்க போகலாம் வாங்கம்மா. அப்படியே ஆள் பறக்கிறாப்புலையே முன்னாடி போகிற ஆள் நம்மளும் பறப்போன்னு காட்டுவோம் அவருக்கு. போகலாம். பொறுமை சைடில் பாலம் போட்டுருக்காங்க. அதில் ஏறி போனோம். ஆறு அடிக்கிறான் தம்பி நிற்க மாட்டேங்கிறவன் நின்ட்டு அவ்வளோ பரவாயில்லையா. சரி நிப்பாட்டிட்டான். ஆனால் அப்படியே நிற்கிறாரு. நம்ம சைடில் பூந்து போயிட்டே இருப்போம். வாங்க என்னடா இந்த பஸ் இப்படி எரிஞ்சு போயிருக்கு. இந்த பாலத்தில் போனோமா நல்லா இருக்குங்க. ஓகே நைஸு நல்லா தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டேஜ் 2க்கே வந்துட்டோம். அதாவது எப்படியோ வெற்றிகரமாக ஸ்டேஜ் 2 வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு ஸ்டேஜ் 3 வரையும் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சும்மா ஆஃப் ரோட்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஓகே நைஸ் நல்லா தான் வண்டி போயிட்டு இருக்குது. நல்ல ஸ்பீடாக எங்கேயோ என்ன பண்ணுறேன் புரியாம போகலாம் ஒரு பாலம். நைஸு போகலாம் போயிட்டே இருக்கலாம். ஜாலியாக போகலாம். அநேகமாக ஸ்டேஜ் 3க்கு அப்புறம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க போய் நினைக்கிறேன் கேம். ஸ்டேஜ் 3 வரையும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பொறுமையாக போகலாம் தம்பி பொறுமையாக போடா பாலம். இக்கடா திடீர்னு கல்லில் வந்து விழுவுது. பொறுமையாக போகலாம் ரைட்டு. ஓகே கைஸ் ஃபைனலி காட் இட். லெஃப்டா ரைட் சைடே போவோம். நைஸ் லெஃப்ட் சைடு போய் தான் ரொம்ப சுற்றிட்டு வந்துருக்க மாட்டேன். பாதையெல்லாம் அவன் நல்லா செக் பண்ணி தைக்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் கேமே எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 4-5 தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆமாம் எடுத்ததுமே ஒரு பிரிட்ஜு போட்டான். அதெல்லாம் நமக்கு அசால்ட்டு ஜிஜிபி மாதிரி நல்லா அப்படி ஜாலியாக போய்கிட்டே இருப்போம் பாருங்க. போடா திடீர்னு இருக்க பிரிட்ஜுங்க நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் பார்த்துருக்கீங்க பாருங்கள். வாட்டர் குவாலிட்டி செக்கையாக இருக்குங்க காலி.